ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். சட்டமன்ற தேர்தல் 2026 நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொகுதி வாரியா நம்ம அந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றார்கள், அந்த தொகுதியில் தற்போது கள நிலவரம் என்ன, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க, அடுத்து உத்தேச கள வேட்பாளர் பட்டியலில் யாரும் இருக்கிறாங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் எஸ்ஆர் படித்தின் மூலமா எத்தனை வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த தகவல்லாம் வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு பார்க்க போறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3 தொகுதி இருக்கு. நாகப்பட்டினம், கீழ்வேலூர் தனி தொகுதி மற்றும் வேதாரண்யம் தொகுதி இருக்குது. இந்த 3 மாவட்டத்தை பத்தி 3 தொகுதியை நம்ம பார்ப்போம். சட்டமன்ற தொகுதி நாகப்பட்டினம் 2016ஆம் ஆண்டு மனிதநேய ஜனநாயக கட்சியோட எம் தமிமுன் அன்சாரி வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு ஆலூர் ஷா நவாஸ், பிசிகாவை சேர்ந்த ஆலூர் ஷா நவாஸ் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறார். ஸோ நாகப்பட்டினம் தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிக முறையாக 5 முறை சிபிஐஎம் வென்றுள்ளது. 5 முறை வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐஎம் வென்றுள்ளது, 3 முறை அதிமுக வென்றுள்ளது, 1 முறை இந்திய தேசிய லீக் திமுக கூட்டணியில் வென்றுள்ளது, 1 முறை திமுக வென்றுள்ளது, 1 முறை மனிதநேய ஜனநாயக கட்சி வென்றுள்ளது, 1 முறை விடுதலை சிறுத்தை கட்சிகள் வென்றுள்ளது. நாகப்பட்டினம் தொகுதியில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 1,93,478 வாக்குகள் இருந்தன. தற்போது எஸ்ஆர் பட்டியல் மூலியமா 1,72,979 வாக்குகள் தற்போது உள்ளன. அப்ப நாகப்பட்டினம் தொகுதியில் 20,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் எஸ்ஆர் பட்டியல் மூலியமா நீக்கப்பட்டுள்ளது. 20,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. நாகப்பட்டினம் தொகுதியோட உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல கௌதமன், தாமஸ் ஆல்வா எடிசன், மாரிமுத்து இவங்க போட்டியிட விரும்புகிறார்கள். ஏடிஎம்கேல தங்க கதிரவன், முன்னாள் அமைச்சர் ஜெயபால், ஆசைமணி போட்டியிட விரும்புகிறார்கள். பிசிகேல சிட்டிங் எம்எல்ஏ ஆலூர் ஷா நவாஸ் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். நாகப்பட்டினம் தொகுதியோட வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர் இஸ்லாமியர், பிள்ளைமார், மீனவர், கிறிஸ்தவர். தற்போதைய நிலவரப்படி நாகப்பட்டினம் தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. திமுக மற்றும் திமுக கூட்டணிக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. சட்டமன்ற தொகுதி கீழ்வேலூர் தனி தொகுதி 2016ஆம் ஆண்டு திமுகவை சேர்ந்த மதிவாணன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பிபி நாகை மாலி வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். கீழ்வேலூர் தொகுதியில் இதுவரைக்கும் 3 முறை தேர்தல் நடந்துள்ளது. 2 முறை சிபிஐஎம் வென்றுள்ளது, சிபிஎம் வென்றுள்ளது, 1 முறை திமுக வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி கீழ்வேலூர் தொகுதியில் 1,76,505 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் பட்டியல் படி 1,68,934 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். கீழ்வேலூர் தொகுதியில் எஸ்ஆர் பட்டியல் மூலமா 7,500க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. கீழ்வேலூர் தொகுதியோட உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல முன்னாள் அமைச்சர் மதிவாணன் போட்டியிட விரும்புகிறார். ஏகேஎஸ் விஜயன் போட்டியிட விரும்புகிறார். செந்தில் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் போட்டியிட விரும்புகிறார். பழனியப்பன் கீழ்வேலூர் தெற்கொன்றிய செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல தாளை சரவணன், அன்பழகன், இரவசன் இவங்க 3 பேரும் போட்டியிட விரும்புகிறார்கள். சிபிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா நாகை மாலி எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். கீழ்வேலூர் தொகுதியோட வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர், வன்னியர், மீனவர் மற்றும் இதர சமூகத்தினர் இருக்கிறாங்க. பெரும்பான்மையான மக்கள் இவங்க இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி கீழ்வேலூர் தொகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. சட்டமன்ற தொகுதி வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த OS மணியன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் OS மணியன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ உள்ளார். தொடர்ந்து 2 முறை அவர் வெற்றி பெற்றுள்ளார். வேதாரண்யம் தொகுதியில் இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக 6 முறை திமுக வென்றுள்ளது, 4 முறை அதிமுக வென்றுள்ளது, 4 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 1,93,170 வாக்காளர்கள் வேதாரண்யம் தொகுதியில் இருந்தாங்க. 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் பட்டியல் படி 1,86,034 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்ப வேதாரண்யம் தொகுதியில் எஸ்ஆர் பட்டியல் மூலமா நீக்கப்பட்ட வாக்குகள் 7,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. 7,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. வேதாரண்யம் தொகுதியோட உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல எஸ்கே வேதரத்தினம், புகழேந்தி நகர்மன்ற தலைவர் NV காமராஜ் எக்ஸ் எம்எல்ஏ அட்வொகேட் மறைமலை சதாசிவம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இவங்கெல்லாம் போட்டியிட விரும்புகிறார்கள். ஏடிஎம்கேல OS மணியன் சிட்டிங் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். கிரிதரன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். சுப்பையன் மேற்கு ஒன்றிய செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். பட் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பொறுத்தளவு கண்டிப்பா OS மணியனுக்கு தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேதாரண்யம் தொகுதியோட வாக்கு வங்கி வன்னியர், அகமுடையார், பட்டியல் சமூகத்தினர், யாதவர், இஸ்லாமியர் மற்றும் இதர சமூகத்தினர். தற்போதைய நிலவரப்படி வேதாரண்யம் தொகுதி அதிமுகவுக்கு சாதக
சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. இந்த வீடியோ நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதியில பார்த்தோம். நாகப்பட்டினம், கீழ்வேலூர் மற்றும் வேதாரண்யம், இந்த 3 தொகுதியில் நம்ம பார்த்தோம். இதுல இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, தற்போது யார் சிட்டிக்கு எம்எல்ஏ இருக்கிறாங்க, யார் உத்தேச கல வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறாங்க, எஸ்ஆர் படித்து மூலியமா எத்தனை வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய மாவட்டத்தில் உங்களோட தொகுதியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.